30 வருஷமா என் வீட்டில் வாழ்ந்த அந்த புதிய முனியசாமி ஏரியாவில் அந்த வீட்டை பேங்க்ல வீட்டுக்காரங்க வச்சுருந்தாங்க. இட்லி மாவு அரைச்சி நான் 15,000 லோனு கட்டினேன். 2 மாதம் டியூக்கு பேங்க்காரங்க எனக்கு எந்த இன்ஃபார்மும் தெரிவிக்காமல் நோட்டீஸ் ஒட்டினாங்க கதவுல. சரவணா, பாண்டி, தயாள, சிவகுமார் 3 பேரும் சேர்ந்தவங்களை காப்பாற்றி விடுதுன்னு சொல்லிட்டு என் வீட்டை போலி பத்திரம் போட்டு ஏமாற்றிட்டாங்க. நான் இப்போ எஸ்பிக்கும் போனேன், கலெக்டருக்கும் போனேன், எல்லாத்துக்கும் போனேன். ஒருத்தரும் ஒரு வேடம் கொடுக்கல. எனக்கு இதை விட்ட வேறு வழி தெரியல, வேறு வாழ்வாதாரம் இல்லை. கவர்மெண்ட் வக்கீலாக இருக்காங்க, அவங்க வீட்டுக்காரமாக மகளிர் வக்கீலாகவும் இருக்காங்க. அவங்க சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க. தயாளனுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அவன் தான் மெயின் காரணம், மூல காரணம். அவனு இவனு சேர்ந்து தான் என்னை சொத்தப்பி என்னை தெருவில் விடுதாங்க. சாகர விட்ட வேறு வழியே தெரியல. எனக்கு என் வீடு மீட்டு தரணும். ஐயாட்ட போய் கேட்டுட்டு எனக்கு இடம் வேணும்னு கேட்க போகிறேன். வேறு வழி தெரியல, வாழ்வாதாரம் எனக்கு இல்லை. இன்றைக்கி ஒரு செட்டை போட்டுட்டு நானும் என் பிள்ளைகளும் தெருவில் கிடக்கும். வாடகை கூட வீடு தர மாட்டேங்காங்க. 2 மாதம் இருக்கும், பற்றி விட்டு ஆட்களை வச்சு அடிக்க ஓடி வராங்க. வீடு தர மாட்டேங்கிறாங்க. வேறு வழி தெரியலன்னு வந்து கேட்கணும்னு வந்திருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து காலையில் ஒரு நைட்டு ஏறினேன், 8:30 பஸ்ஸுக்கு ஏறினேன். வந்து இப்போ சாப்பிட கூட செய்யலை. என் பிள்ளைகளுக்கு மட்டும் இட்லி வாங்கி கொடுத்து 3 இட்லி சாப்பாடு கொடுத்துட்டு வேறு இங்கே தான் வர தெரியல. ஒரு ஆட்டோக்காரங்களை கூப்பிட்டுட்டு வந்து இதில் வந்து இறங்கினா சாப்பிட விட வேறு வழி தெரியல. எனக்கு என் வீட்டை மீட்டி தரணும். எனக்கு வேறு வழி தெரியல. தயாளன் கையில் வச்சுருக்கான், கேட்டால் தரமாட்டுக்கான். அவள் எஸ்பிஎஸ்சில் 30 லட்ச ரூபா கொடுங்க தாரேங்கண்ணா. அதுவும் தரமாட்டேன். நான் 20 லட்ச ரூபா தான் செலவழிச்சிருக்கான். ஆனால் நான் தாரேங்க துட்டை தரமாட்டேங்கிறான். எனக்கு வேறு வழி தெரியல. எல்லாரும் அடியாளுக்க மிரட்டலை வச்சு மிரட்டுதாங்க. சாகணும், வேறு வழி தெரியல. எனக்கு வேறு வழி தெரியலப்பா. எனக்கு இன்னைக்கு காப்பாற்ற என் வீடு வேணும். மாவரைச்சி நான் வியாபாரம் வச்சு என் பிள்ளைகளை காப்பாற்றினேன். எனக்கு அந்த மாவரைக்கும் விட மாட்டேங்கிறாங்க. வீடு விடாமல் மிரட்டி அடித்து விரட்டி ஆட்களை அடியாட்களை வச்சு விரட்டுதாங்க என்னைய. வேறு வழி தெரியல. தயாள, சிவகுமார், பாண்டி, சரவணன். அதுக்கு பின்னாடி ஒரு தமிழ் கவர்மெண்ட் வக்கீல் பண்டாட்டியும் சேர்ந்து விக்னேஷா 2 பேரும் சேர்ந்து எனக்கு சொத்தை கொடுக்காத, நீ தான் பாரு என்ன செய்ய அப்படிங்க. நான் பொம்பளை ஒன்றும் செய்ய முடியல. எனக்கு என் வீடு வேணும், எனக்கு திருப்பி தாங்க. என் வீட்டை வாங்கித்தாங்க. அவங்க கையில் தான் இருக்குது. போலி பத்திரம் போட்டு வச்சுருக்காங்க. தயாளனுக்கு ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. அவன் தரையே மாட்டுங்க. ஆள் வச்சு நீ மிரட்ட வர. நான் பொம்பளை, தூத்துக்குடியில் உள்ளவன். போலி பத்திரம் போட்டு ஏமாற்றி சிவகுமார் பேரில் முடிச்சு கொடுத்துருக்கான். சூச பேரில் பவர் போட்டு அடமானு கூப்பிட்டு போய் பவர் பத்திரம் போட்டு வித்துட்டாங்க என் சொத்தை. எனக்கு